கனிந்த வாழ்வு. இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். அன்பர்ந்த நேயர்களே, இன்று நாம் முதியோர்களில் வரும் மனச்சோர்வு பற்றி பார்ப்போம். ஸோ மனச்சோர்வு என்றால் என்ன? ஸோ இளம் வயதினரில் வரும் மனச்சோர்வு லோ மூட், அதாவது மனநிலை தாழ்வாக இருக்கிறது. அதுக்கு பிறகு பிடித்த செயல்களில் நாட்டமின்மை, அதுக்கு பிறகு உடல் சோர்வாக உணர்வது, கவனம் செலுத்துவதில் கஷ்டம், அதிகமான எதிர்மறை எண்ணங்களால் அவதிப்படுவது, கடந்த கால நினைவுகளை நினைவு கூர்ந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் இதெல்லாம் நமக்கு நடக்குது, அதாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிலர் பசியின்மை, தூக்கமின்மை, அப்புறம் சிலர் தற்கொலை எண்ணங்கள் இதால் பாதிக்கப்படுவாங்க. பட் முதியோர்களில் வரும் மன சோர்வு சற்றே மாறுபட்டது. அதாவது இளம் வயதினரில் இருக்கும் சிம்டம்ஸ் இல்லாமல், அறிகுறிகள் இல்லாமல், வயதானவர்களில் சில நேரம் எரிச்சல் மட்டும், இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி சில ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வெறும் எரிச்சல் மட்டும்தான் படுறாங்க, இவங்களை எப்படி சோர்வாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி பலர் கேட்கக்கூடும். இந்த மாதிரி அறிகுறிகள், அதாவது எரிச்சல், பிறகு முன்னாடி செய்கிற செயல்களை செய்யாமல் இருக்கிறது, அதுக்கு பிறகு மறதி கூட, அதாவது சூடோ டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க. மனசோர்வு இருக்கவங்களும் நான் சொன்ன மாதிரி கவனம் செலுத்துவது அதில் கஷ்டம் இருக்கிறதுனால மறதி போல காட்சி அளிக்கலாம். மனசோர்வையும் மறதியையும் வேறுபாடை கண்டறிந்து தக்க மருந்துகளை கொடுப்பது ரொம்ப முக்கியமாகிறது. ஸோ முதியோர்களில் வரும் மனசோர்வு சில விதமான தன்மை வேறுபாடுகள் இருப்பதால் பெரும்பாலான முதியவர்களில் வரும் மனசோர்வு கண்டறியப்படாமல் விடுபட்டு போகிறது. ஸோ சிலர் இந்த மாதிரி எனக்கு மனசு சரியில்லைன்ட்டு சொல்லாமல் வெறும் உடல் வலி இருக்குன்ட்டு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் பலவிதமான டெஸ்ட்டு, ஸ்கேன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பாங்க. பட் எதுவுமே இருக்காது. ஸோ இது சொமடைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மனதில் பிரச்சனைன்ட்டு வெளியே சொல்ல முடியாமல் அவங்க தலைவலி, உடல் வலி அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் மனசோர்வோட ஒரு அறிகுறி தான். ஸோ இதை கண்டறிந்து தக்க சமயத்தில் மருந்துகளும் அதுக்கு பிறகு மனநல ஆலோசனையும் பெற்றால் சீக்கிரமாக சரி செய்து விடலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, வயதானவர்கள் எந்த குறை சொன்னாலும், அதாவது இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, மனசு சரியில்லை, உடம்பில் பலம் இல்லை ன்ட்டு சொன்னால் பெரும்பாலான இளைய வயதினர்கள் ஓகே வயசாயிடுச்சு அதனால தான் இப்படி இருக்குது அப்படி எண்ணி மனசோர்வோட அறிகுறிகளையும் வயது சார்ந்த தன்மை அப்படின்னு யோசித்து கண்டுக்காமல் விட்டுறாங்க. இதனாலேயே மனநல பிரச்சனைகள், அதாவது மனசோர்வு குறிப்பாக அதை கண்டுபிடிச்சி அதற்கான மருத்துவம் பெறுவது ரொம்ப டிலே ஆகிடுது. ஸோ மனநல ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் இல்னஸ். அதாவது எவ்வளோ நாள் நம்ம நோயை வைத்தியம் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நோயோட தன்மை சரியாவதற்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கும். ஸோ தக்க சமயத்தில் சீக்கிரமாக கண்டறிந்து மனநல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். ஸோ வயதானவர்களில், அதாவது டிப்பிக்கல் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து இந்தந்த சிம்டம் தான் இருந்தால் மட்டும்தான் மனசோர்வுன்ட்டு வயதானவர்கள் சொல்லும் அறிகுறிகளை புறக்கணிக்காமல் நீங்கள் சில விதமான வித்தியாசமான சிம்டம்ஸ், அதாவது எரிச்சல், பசி அதிகமாவது இல்லை கம்மியாவது, நான் சொன்ன மாதிரி உடல் சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிறது, ஞாபக சக்தி குறைவு, இந்த மாதிரி இருந்தால் மனசோர்வும் ஒரு காரணம் என்று எண்ணி அதற்கான சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். மனசோர்வு மாதிரி முதியோர்களில் ஏற்படும் மனப்பதட்டம் பற்றியும் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். ஸோ பதட்டம் என்றால் என்ன? இப்போ பதட்டத்துக்கு பலவிதமான அறிகுறிகள் உண்டு. அதாவது பதட்டம் இருப்பவர்கள் அதிகமான மனதில் எதிர்மறை எண்ண ஓட்டம் இருக்கும். அதாவது எந்த செயலை பற்றி யோசித்தாலும் எதிர்மறை எண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செயலை செய்ய போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இது என்னால் முடியாது. அதுக்கு பிறகு திடீர்னு யாராவது ஃபோன் அட்டன் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏதோ ஆயிடுச்சு, அதனால தான் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, அதனால் திரும்ப திரும்ப கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரிஹென்ஷன்,
அதாவது ஏதோ நடக்க போகுது, அதுவும் வந்து எதிர்மறையாக நடக்க போகுதுங்கிற எண்ணம் வந்து தொடர்ந்து அவங்கள வந்து ஆட்டி படைக்கும். இதற்கு அடுத்தால என்ன சிம்டம்னா ஆட்டோனாமிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதய துடிப்பு அதிகமாவது, சிலருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுவது, இதெல்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலான மறதி இருக்கிற பேஷண்ட்ஸ் மனநல மருத்துவர்கிட்ட வராமல் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போவாங்க. அதாவது எனக்கு வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்குது, மூச்சு வாங்குது, வேர்வை வருது, ஸோ இதயம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு பல தடவை நைட்டில் இந்த மாதிரி அன்டைம்லலாம் வந்து எமர்ஜென்சிக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். பட் அப்போ வந்து செக் பண்ணி இசிஜி, கார்டியாக் என்சைம்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ பதட்டம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பதட்டம் வருவதும் வந்து என்ன சொல்கிறது, மாரடைப்பு போன்ற தன்மையை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ இதற்காக மாரடைப்பு சம்மந்தமான சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணக்கூடாது. பட் இந்த மாதிரி பல தடவை எமர்ஜென்சிக்கு விசிட் பண்ணுறோம், பட் எதுவுமே கண்டறியப்படவில்லை அப்படின்னா மறதியும் ஒரு காரணம் என்று சிந்தித்து மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி சொமேட்டிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது உடல் சார்ந்த சிம்டம்ஸ், அதாவது திடீர்னு வந்து வயிறு உப்பி போன மாதிரி இருக்கிறது, திடீர்னு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சென்சேஷன்ஸ் இருக்கிறது, சில இடத்துல வந்து கனமாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கலாம். இதுவும் பதட்டம் சார்ந்ததே. ஸோ இதுக்கும் வந்து பல பேர் ஜெனரல் டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த பக்கம் பாரமாக இருக்குது, ஏதோ கரண்ட் ஷாக் போகிற மாதிரி இருக்குது, வயிறில் ஏதோ முன்னாடி மாதிரி பசிக்க மாட்டேங்குது, ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி உடல்நல பிரச்சனைன்ட்டு நினச்சி ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அது சரியாகாது. ஏன்னா இது வந்து பதட்டம் சார்ந்த தன்மை. ஸோ நான் சொன்ன மாதிரி எண்ணம் சார்ந்தது, அதுக்கு பிறகு மூச்சு மற்றும் இதய துடிப்பு சார்ந்தது, அப்புறம் இந்த உடல் சம்பந்தமான சிம்டம்ஸ் இருந்தால் பதட்டமும் அதுக்கான காரணம். ஸோ நாள்பட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இதற்கான காரணம் கண்டறியப்படாவிட்டால் நீங்கள் வந்து மனநல மருத்துவரை அணுகி இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே இது பதட்டமா இல்லையான்ட்டு கண்டறிந்து தக்க சமயத்தில் அதுக்கு வந்து மருந்தும், அதாவது மனநல ஆலோசனையும் வேறு சில பயிற்சிகளும் இருக்குது. அதாவது பதட்டத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு, எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த மாதிரி உடல் சார்ந்த சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்ங்கிறதுக்கான பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். இதுவரை கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.